அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேரருள்பணி அருள்தந்தை தாமஸ் கவான் டஃபி அவருக்காக அருளாளர் பட்டத்தை வழங்க வேண்டும் என்று அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த குழுவினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமஸ் கவான் டஃபி இந்த பெயரை பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் கேட்டுருக்கிறேன். நான் உண்மை பொய் சொல்லவில்லை. வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடிக்கிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவர் திண்டிவனம் ட்ரைனிங்கு அப்படின்வாங்க. என்னுடைய தந்தை 83 வயதாகின்றது அவருக்கு. அவர் அங்கு தான் படித்து ஆசிரியராக ஒரு வருடம் அந்த மாடல் ஸ்கூல் சொல்லுவாங்க, மாதிரி பள்ளி, அங்கேயே ஆசிரியராக ஒரு ஆண்டு பணியாற்றி பிறகு எங்கள் ஊர் இருந்தை கிராமத்திலே தலைமை ஆசிரியராக எங்கள் தந்தை இருந்தை மாதம்பட்டு மாறனோடை பகுதிகளில் ஒரு வருடம் தான் அவர் அசிஸ்டண்ட்டு. மீது அவர் வாதிராக நடத்துறது ரிட்டையர் வரைக்கும் அவர் ஹெட்மாஸ்டராகவே ஆசிரியராக இருந்து அவர் பணியை ஓய்வு பெற்றவர் தந்தை. இன்றும் என்னுடைய ஊர் பகுதியில் போனேன்னா நயனா வாத்தியார்னு சொன்னால் தெரியாத ஆரம்பி கிடையாது. நயனா வாத்தியார்னு சொன்னால் அப்பா பேர் ஆரோக்கியசாமி, ஆனால் அவர் நயனா வாத்தியார்னு சொல்லுவாங்க. இருக்கிற சுத்தப்பட்ட எல்லா சாமியாருக்கு அடுத்தபடியாக அவர் தான். அவருக்கு தெரிந்ததெல்லாம் கோவில், பள்ளிக்கூடம். எங்கள் தாத்தா பிச்சமுத்து ஆசிரியர். அவர் பவுத்திரம், வேட்டவாளம் போன்ற பகுதியில் தங்கி ஆசிரியராக பணியாற்றியவர். பிறகு அவர் வயதான காலத்தில் சிரத்தில் ஒரு கிராமத்தில் ஆசிரியராகவும், கடைசியாக இருந்தையில் என் தந்தை தலைமை ஆசிரியர், என் தாத்தா 1ஆம் வகுப்பு ஆசிரியர். எங்கள் அப்பாட்ட தான் என் தாத்தா ஓய்வு பெற்றாராம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை இருக்குனால் இந்த திண்டிவனத்தில் படித்த என்னுடைய தாத்தா, அப்பா, என்னோடய சகோதரர், எங்கள் பெரிய அண்ணன் அங்கே தான் படித்து அங்கே வாத்தியார் அண்ணன் ட்ரைனிங்லாம் முடித்தேன். நான் கடலூரில் படித்தேன். எனக்கு அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் படித்தெல்லாம் சென்ட் ஜோசப்பில் படித்தது. எனவே இந்த தாமஸ் கவான் டஃபி சொன்னது போல் அவர் மட்டும் இந்த திண்டிவனத்துக்கு வரவில்லை என்றால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கல்வி வளர்ச்சியானது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. ஏனென்றால் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்களெல்லாம் கல்வி பெற வேண்டும் என்று அவர் நினைத்ததினால்தான் ஆசிரியர்கள், வேதியர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஆசிரியர் பணி, வேதியர் பணியும் ஒன்றாக கருதி நினைத்தார்கள். அவர் உருவாக்கிய அந்த பள்ளி கட்டடம் தான் இன்றைக்கி திண்டிவனத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். திண்டிவனம் பள்ளிக்கூடம், திண்டிவனம் அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அதே போல் டிஎன்பிஎஸ்சி சென்டர், இதெல்லாம் தந்தை அவர்களுடைய முயற்சியினால் 1921 முதல் 1941 வரை 20 ஆண்டுகள் அவர் கல்வி பணியையும் ஆன்மீக பணிக்காக இந்த புதுவை மாவட்டத்தில் அவர் உருவாக்கி செய்திருக்கிறார். எனவே அவரை புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அது வெற்றி பெறும். அது கண்டிப்பாக இறைவனர்களால் நிறைவேறும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இதை செய்து கொண்டிருக்கிற திருவாளர் ஃபெலிக்ஸ் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். எனக்கு மிகவும் நான் நெறியின்ஸ் படிக்கும்போதே மைக்கேல்புரத்தில் அவங்க ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியும். நான் மைக்கேல்புரத்தில் ஒரு வருஷம் தான் மைக்கேல்புரத்தில் அவங்களோட ஃபேமிலி அவங்க தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனவே ஃபெலிக்ஸ் ஆசிரியர் குடும்பம் முழுவதும் எனக்கு தெரியும். அவரோடு இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல சகோதரர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். இன்னும் குறிப்பாக நம்முடைய அருள் சகோதரி சுசிலா அவர்கள், அவங்க ஒரு வித்தியாசமான அருள் சகோதரி. பாராட்டு விரும்ப மாட்டார்கள், பெருமை விரும்ப மாட்டார்கள், மிகவும் எளிமையாக இருப்பார்கள். எல்லோரிடமும் இறங்கி பேசக்கூடிய ஒரு எளிமையான அருள் சகோதரி என்றால் அவர் தான். மிகவும் யாரிடமும் கோவப்பட மாட்டார், எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்கே போனால் இது கிடைக்கும், நமக்கு இந்த பாராட்டு கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. அவர் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய ஜப வழிபாடு, ஜப பணிகள், இந்த பணிகள், இன்னும் சபையில் அவங்க நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், பெரிய நிலைக்கு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அடிமட்டத்திலே இருந்து தன் பணியை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு தன்னலமற்ற அருள் சகோதரி இங்கே வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றாக அவருடைய நான் பாராட்டுகின்றேன். இந்த தந்தையினுடைய அருளாளர் பட்டத்திற்காக
அவர்களும் ஒரு நினைத்து நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இன்னும் வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நமது ஊரில் இருக்கின்ற 3 பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். திரு ஜான் பேப்டி ஆசிரியர், திரு அந்தோனிசாமி ஆசிரியர், தம்பி ஆல்பர்ட் 3 பேர் இருக்கிறார்கள் பொறுப்பாளர்களாக. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்வு மிக பெரிதாக நினைத்தேன். ஆனால் காலம் சூழ்நிலை காரணமாக எளிமையாக இருந்தாலும் இது கண்டிப்பாக இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நமது ஊரில் இந்த கணக்கன்குப்பம் பங்கில் நிறைய ஆசிரியர்கள், இராணுவ வீரர்கள், அவர்கள் அந்த பள்ளியில் தான் படித்திருப்பார்கள். அவர்களால் தான் இந்த பெரிய நிறைய ஆசிரியர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் அவருக்காக இந்த நிகழ்வு நடத்துவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனால் தான் கேட்டவுடனே ஒத்துக்கொண்டேன். நீங்கள் வாங்க, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், நல்லா ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி இந்த நடந்து கொண்டு எனவே வாழ்த்துக்கின்றேன். இன்னும் இது எல்லா பங்குகளும் நடைபெற்று நமது மறைமாட்டம் மட்டுமல்ல, தந்தையிடம் பயன்பெற்ற அனைவரும் ஒன்றாக கூடி அவருக்காக நாம் செய்கின்ற ஒரு செயல் என்றால் இதுதான் என்பதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.